ரஸ்க்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டிங்களா? இப்போ ரீசென்ட்டா ஃபேமஸ் ஆயிட்டுருக்க இந்த திராமிசு ரெசிபிய தான் நானும் ட்ரை பண்ணலான்னு நெனச்சேன். நான் எப்படி பண்ணேன்னு உங்கள்ட்ட சொல்றேன். ஒரு பவுல்ல கொஞ்சமா வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். அதில 1 ஸ்பூன் சீனி, இன்னொரு ஸ்பூன் காஃபி தூள். சுகர் இல்லாம தான் நெறைய பேர் செய்றாங்க. பட் சுகர் இல்லாம எப்படி இருக்கும்னு தெரியல. நான் பார்த்த வீடியோஸ்ல வந்துட்டு சுகரும் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் அதனால சுகர் ஆட் பண்ணி தான் அத பண்ணேன். இப்போ 2யும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்றதுனால 4 ரஸ்க் மட்டும் தான் எடுத்திருந்தேன். ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாரி அப்படின்றதுலாம் வெறும் படத்தோட டயலாக் தான். நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் அந்த ரஸ்க் செஞ்சேன். அதனால தான் 4 மட்டும் தான் பண்ணேன். ஏன்னா ரஸ்க் வேஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னா எங்க அம்மா கண்டிப்பா என்னைய திட்டுவாங்க. அப்பப்போ வந்து மருதாணிலாம் போட்டிருக்கோம் அப்படின்னதெல்லாம் கைய நான் ஆட்டிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இப்போ அத நல்லா டிப் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரீசரில் வந்து கொஞ்சம் செட் பண்ண விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். இது வந்து செய்கிறதுக்கு பன்னீர் வந்து வேணும். இந்த ஃபுல் ஃபேட்டு அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரிலங்க. பன்னீர் இருந்துச்சு. பன்னீர் வந்து ஃபுல்லா எடுத்தாலும் கஷ்டமா இருக்கும். ஏன்னா வேஸ்ட்டா போச்சு அப்படின்னா, கண்டிப்பா வீட்ல யாரும் சாப்பிட மாட்டாங்க. நான் தான் சாப்பிடுவேன். அதனால எனக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா அந்த மாரி கையில பிச்சுக்கிட்டேன். இத பிச்சுட்டு லைட்டா வந்துட்டு இந்த மாரி சின்ன சின்ன பீஸஸா கட் பண்ணி போட்டுட்டு, கொஞ்சமா வெண்ணிலா எசன்ஸ். இதில வந்து பால் மட்டும் நான் கொஞ்சம் அதிகமா சேர்த்துட்டேன். அதனால கொஞ்சம் தண்ணியாயிருச்சு. மத்தபடி ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் இதுலயும் நான் 1 ஸ்பூன் சீனி போட்டுக்கிட்டேன். சீனி போட்டுட்டு இத நைஸா வந்து நான் அரைச்சுட்டேன். அரைச்சு முடிச்சுட்டு, ஆல்ரெடி நம்ம ஃப்ரீசர்ல செட் பண்ணி வச்சிருந்த அந்த 2 ரஸ்க்கு மேலேயும் இத ஃபர்ஸ்ட் லேயரா நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப 2 ரஸ்க்க வந்துட்டு காஃபி வாட்டர்ல டிப் பண்ணி, அதே மாதிரி இந்த பன்னீரோட மிக்ஸையும் மேல போட்டுட்டேன். போட்டுட்டு இத ஒரு 3 to 4 ஹார்ஸ் வந்துட்டு ஃப்ரிட்ஜில செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட சொல்லியிருந்தாங்க. நான் இத செஞ்சு 2 நாள் கழிச்சு தான் எடுத்தேன். கோகோ பவுடர்லாம் மேல டஸ்ட் பண்ணி தான் வச்சுருந்தேன். அத மறந்துட்டேன் சொல்றதுக்கு. பட் நான் சாப்பிட்றப்போ 2 டேஸ் கழிச்சு தான் நான் அத சாப்பிட்டேன். டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு எனக்கு பயமா தான் இருந்துச்சு. பட் நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிடலாம். கொஞ்சம் சுகர் சேர்த்ததுனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சுகர் சேர்க்காம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. நீங்க யாராவது இது ட்ரை பண்ணணும்னு நெனச்சிங்கன்னா, சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு புரோட்டீன் பேஸ்டு கேக். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, திடீர்னு கிரேவிங் வரப்போ இந்த மாரி செஞ்சு சாப்பிட்லான்ற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் நீங்களும் சாப்பிட்ணும்னு நீங்க நெனச்சிங்கன்னா, கண்டிப்பா வந்து சுகர் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. மத்தபடி நல்லா தான் இருந்துச்சு. இது ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட்டா மட்டும் எனக்கு சுகர் கொஞ்சம் இன்னுமே கம்மியா இருந்த மாரி இருந்ததுனால, லேசா டஸ்ட் பண்ணிக்கிட்டேன் சுகர. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டேன்.